வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சொர்க்கவாசல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் சென்னை சென்ட்ரல் ஜெயிலை காட்டுறாங்க. ஒரு 1980களில் 90களில் அங்கே வந்து ஒரு கலவரம் நடந்துச்சு. அதை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல். அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து சிகான்னு ஒரு ரவுடி இருக்கார். அவர் வந்து செல்வராகவன் அதை அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் கண்ட்ரோலில் அந்த ஜெயிலை வச்சிருக்காரு. அங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் தலைமை தாங்குறாரு. அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தரப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி அசைன்மெண்ட் தரப்படுது. கொஞ்ச நாள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் செத்துறாரு. யார் கொண்டதுன்னு தெரில. அந்த கேஸில் வந்து இப்போ தான் ஹீரோ ஆர்ஜே பாலாஜியை கொடுத்து விட்டுறாங்க. அவர் ரோட்டு கடையில் இட்லி விற்று பொழைச்சிட்டு இருக்காரு. அவரை வந்து இந்த கேஸில் மாட்டி விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. இப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போன ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலைக்கு நம்ம சம்மந்தம் இல்லை, இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரில அப்படின்றப்ப அவர் வந்து நீ வந்து டைரெக்டாக அந்த சிகான்ற ரவுடிகிட்ட போய் பேசு, அதாவது செல்வராகவன்கிட்ட பேசு, அவர் சொல்லிட்டா உன்னை வெளியே விட்டுருவாங்க. அவர் வந்து இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா, ஏன்னா அவர் ஆல்ரெடி 20 கொலை பண்ணி உள்ளே இருக்காரு, இது ஒன்றும் பெருசு இல்லை, அதனால ஒத்துக்குவார். அவர் சொல்லிட்டா நீ வந்து ஈஸியாக வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆர்ஜே பாலாஜி செல்வராகவனை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது நிறைய தடங்கள் வருது, நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பெரிய பிரச்சனைலாம் தாண்டி போய் செல்வராகவனை பார்த்துறாரு ஆர்ஜே பாலாஜி. பார்த்து இந்த மாதிரி இந்த கொலையை நான் பண்ணல, நான் ஏன் இந்த இதுக்காக நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு, அப்போ வந்து அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த மாதிரி இந்த கொலையை வந்து செல்வராகவனும் பண்ணல, ஆர்ஜே பாலாஜியும் பண்ணல, யாரோ ஒருத்தர் வந்து செல்வராகவனையும் இந்த கொலையை பண்ண மாதிரி சொல்லிட்டாங்க, உன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் யாருன்னு விசாரிக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜிகிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து இறந்து போயிடுறாரு. யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த ஜெயிலை விட்டு வெளியே போனாரா, இல்லை அந்த கொலைகேஸ்லேயே அப்படியே மாட்டிக்கிட்டு உள்ளே இருந்தாரா, செல்வராகவனை யார் கொன்னது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, செல்வராகவன் கூட இருந்தவங்களுக்குலாம் என்னாச்சு, செல்வராகவன் செத்தவொடனே அந்த ஜெயிலில் பெரிய கலவரம் வந்துடும், அதில் வந்து யார் யாரெல்லாம் தப்பிச்சா பொழைச்சா, அந்த கலவரத்தை எப்படி அடக்குனாங்க, இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்கும் செல்வராகவனோட ஆக்டிங்கும் தான். அவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் இந்த கதைக்கு வந்து அவ்வளோவா பொருந்தலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் நல்லா அறிக்கை விடுவாங்க, இவங்களுக்கு படம் பார்க்க தெரில அப்படின்னு சொல்லி. அதை விட்டுருவோம் நம்ம. ரெண்டாவது பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து எதை நோக்கி போகுதுன்னு சத்தியமாக சொல்லவே முடியாது நம்ம. இவங்க வந்து எதை சொல்ல வராங்க, அந்த ஜெயிலில் இருக்கவங்களோட பிரச்சனையை சொல்ல வராங்களா, இல்லை அங்கே போலீஸ் பண்ண அநியாயத்தை சொல்ல வராங்களா, இல்லை இந்த ரவுடிக்கும் போலீஸ்க்கும் நடந்த சண்டையை சொல்ல வராங்களா, இல்லை இந்த ஹீரோ இதனால என்ன ஆனார், என்ன பலன் அடைஞ்சாருன்னு சொல்ல வராங்களா அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே முழுமை அடையாமையே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மைனஸாக போச்சு. மித்தபடி இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. செட் ஒர்க்கு, கேமரா, எடிட்டிங்கு, சென்ட்ரல் ஜெயிலு அப்படியே சென்ட்ரல் ஜெயில் மாதிரியே தான் இருக்குது. இந்த படம் வந்து 1990களுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அதை மையப்படுத்தி எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. அந்த கலவரத்தெல்லாம் அவங்க நல்லா தான் காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த கலவரத்துக்கான காரணம் இதானா அப்படின்றது வந்து ஒரு தெளிவாக சொல்லாமல் விட்டாங்க. அந்த கலவரத்துக்கான காரணம் வந்து அங்கே ஒரு ஜெயிலே முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டாரு, அதனால கலவரம் வருது, அதனால எப்படி அடக்குறாங்க, அதில் வந்து ஹீரோ எப்படி மாட்டிக்கிறாரு, மாட்டிட்டு அதனால ஹீரோவுக்கு என்ன ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க. கடைசியில் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன ஆனால் எங்களுக்கு என்ன, ஹீரோக்கு வந்து எப்படி ஜெயிச்சா என்ன, பொழைச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்க வைக்கிது இந்த கதை வந்து. மற்றபடி இந்த கதையில் வந்து ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைனாலும், கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷனுக்காக ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள்.